நம்மள நிறைய பேருக்கு முட்டை உரிக்கும்போது பாதி அப்படியே அந்த முட்டை ஓடோடையே ஒட்டிட்டு போயிடும், அல்லாட்டி பிஞ்சு பிஞ்சு போயிடும். இதில் முட்டை இந்த மாதிரி நல்லா எதுவும் வீணாகாமல் உரிக்கணுன்னா முதல்ல முட்டை வேக வைக்கிற டைம் கரெக்டாக பார்த்துக்கணும். 8லேருந்து 10 நிமிஷம்குள்ளே வேக வச்சு எடுக்கணும். ரொம்ப நேரம் முட்டையை வேக வச்சாலும் ரப்பர் மாதிரி ஆகிடும். அப்புறம் முட்டையை உரிக்கும்போது நம்ம முட்டை வேக வச்சு எடுத்திருப்போம். இப்படி 2 சைடு இருக்கும் முட்டைக்கு. ஒரு மேலே இப்படி கூம்பாவும் கீழே கொஞ்சம் இதோட அகலம் ஜாஸ்தியாகவும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத நம்ம எப்படி உடைக்கிறதுன்னு பார்க்கலாம். முட்டையோட கூம்பு பகுதியை விட்டு கீழ் பகுதி கொஞ்சம் அகலமாக இருக்கும். அந்த பகுதியில் தட்டி உடைச்சோம்னா முட்டை பிஞ்சு போகாமல் அழகாக நம்மளுக்கு கிடைக்கும். ஓட்டில் ஒட்டாமல் அப்படியே நல்லா கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். அச்சோ இதெல்லாம் காஞ்சி போச்சு, வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்காதீங்க. வாழைப்பழத்தோல், முட்டை ஓடு, கருவேப்பிலை, தேங்காய் பால் எடுத்த சக்கை, நிலக்கடலை, இது அத்தனையும் பொடியாக்கி 15 நாளுக்கு ஒரு தடவை உங்கள் செடிக்கு கொடுத்தீங்கன்னா செடிகள்னு செழித்து வளரும். பூக்காத செடியும் பூக்கும், காய்க்காத செடியும் காய்க்கும். டீட்டெயில் வீடியோ லிங்க்கு கீழே தரேன், செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா காய வச்சு நல்லா பொடி பண்ணி மிக்சியில் அரைச்சி நல்லா பொடி பண்ணி கூட முருங்கை இலை காஞ்சது, வேப்ப இலை காஞ்சது, சாம்பல், அடுப்பு சாம்பல் இதெல்லாம் சேர்த்து போட்டிங்கன்னா செடி சூப்பராக வளரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இதை 15 நாளுக்கு ஒரு தடவை ஒரு ஸ்பூன், ஒரு பாட்டுக்கு ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா செடி சூப்பராக வளரும். ட்ரை பண்ணி பாருங்களேன்.